எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது சம்பல். இன்னைக்கு ரெண்டு விதமான சம்பல் தான் காட்ட போறேன். ஒன்று வந்து தேங்காய் சம்பல், இது போல் சம்பல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மாசி சம்பல். இது மாசி கருவாடு வச்சு செய்யறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ வாங்க இது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். போல் சம்பல் செய்ய சில பொருட்களை நான் தட்ட போறேன். 6 காஞ்ச மிளகாய், 6-7 சின்ன வெங்காயம், 1 கப் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, கடைசியா 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை ஆப்ஷனல் தாங்க. சர்க்கரை போடாமலும் இந்த ரெசிபியை நீங்க செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தட்டணும். பாருங்க, போல் சம்பல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இருக்கு, அதையும் நல்லா தட்டுங்க. இந்த மாதிரி தட்டுறதுனால மிளகாயோட காரம், எலுமிச்சை பழத்தோட புளிப்பு, தேங்காயோட இனிப்பு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். போல் சம்பல் இப்போ ரெடி. அடுத்து மாசி சம்பல் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து 1 கப் தேங்காய் துருவல், 8 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மாசி தூள் வச்சுருக்கேன். இது கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தூளாக கிடைக்கலன்னா பரவாயில்ல, பெரிய துண்டுகளாக கிடைக்கும். அதை உடச்சி போட்டு இந்த சம்பல் செய்யலாம். அடுத்து 1 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து தட்டுங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் மாசி சம்பல். இது சாதத்தோட சாப்பிடலாம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை கொஞ்ச நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தட்டின மாசி சம்பலை போடுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கிண்டுங்க. இப்ப பாருங்க, சம்பல் எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்துருச்சு. இதுல இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊத்தி 2-3 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. மாசி சம்பல் இப்போ ரெடி. ட்ரெடிஷ்னலா சம்பல் இடிச்சு தான் செய்வாங்க. அப்பதான் இதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா இந்த சம்பல் செஞ்சு பாருங்க. 2 ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ் பார்த்தீங்க. ஸோ இந்த சம்பல் ரெசிபி வந்து நான் இடித்து செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இடித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்லாம், இல்லைன்னா இடியாப்பம், தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.